அமைப்பை, சங்க இலக்கியத்தினுடைய அமைப்பை நாம் வேறு இலக்கியத்திலே பார்க்க முடியாது. அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிட்ரேச்சர், அதனுடைய அமைப்பு என்பது குறிப்பாக ஆணையும் பெண்ணையும் சேர்த்து பார்க்கிற ஒரு பார்வையானதாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியான பாடல்கள்ல நீங்க குறிப்பாக நிலத்திலும் பெரிதே நீரிலும் ஆரணத்தே சாரல் கருவோட்டு குறிஞ்சி கூட்டு பெருந்தே நினைக்கும் நாடனுடன் ஒரு பாடல் வரும். நிலத்திலும் பெரியது வானிலும் உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு காதலை ஸ்லாகிச்சு பேசுற ஒரு இலக்கியம் வந்து சங்க இலக்கியம் தான். அப்ப நிலத்தை விட பரப்பளவில் இந்த காதல் என்பது மிக பிரமாண்டமானதாக இருக்கிறது. வானத்தினுடைய உயரத்தை காட்டிலும் அந்த காலத்துல பாடிய புலவர்கள் கடின மேதைகளாகவும் இருந்திருக்கிறார்கள். என் அருமை தம்பி தமிழ் எதுன்னு அதை ஒத்துப்பாரு. அப்போ வானிலும் உயர்ந்தது நீரிலும் ஆழவில்லை, அதனுடைய ஆழம். அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான வாழ்க்கை என்பது நீரை போலவும் நிலத்தை போலவும் வானத்தை போலவும் ஒரு முக்கோணத்தை ஒன்றாக இணைக்கிற ஒற்றை புள்ளியில் தான் மனித வாழ்க்கை தொடங்குகிறது, தொடர்கிறது என்ற இந்த அடிப்படையை மனதில் வைத்து இது சார்ந்த சிந்தனைகளை இங்க இருக்கக்கூடிய ஆளுமைகளோடு கலந்து பேசி ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்வை நடத்தலாம். எல்லா வீட்டிலும் இல்லை, இனி வேற வேற இடங்கள் மாறும், வேற வேறு ஆளுமைகளும் இந்த அமைப்பிற்குள் வருவார்கள். அப்படியான இந்த சிந்தனையை, இந்த விதையை நான் இன்றைக்கு தூவி இருக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் நீர் வார்த்திருக்கிறீர்கள். அது அருமையாக வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மீண்டும் மீண்டுமான வணக்கத்தையும் வரவேற்பையும் சொல்லி இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க என் அருமை சகோதரி, இனிய சகோதரி, பிரியமான சகோதரி, அதாவது எல்லா நேரங்களிலையும் சண்டையும் சச்சரவும் அன்பும் வந்து கலந்த ஒரு மிக்ஸ்டு, அப்படி ஒரு கலவை என்னுடைய சகோதரி கலைச்சொல்லி இருக்காங்க. அவர்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வலையொலி காட்சி நீர் ஆரல் முற்றம், நீர் ஆரல் முற்றம் என்ற தலைப்பு வந்து ரொம்பவும் என்னை கவர்ந்தது. மிக அழகாக இருந்தது அது காட்சி பார்க்கும்போது. அந்த மீன் துள்ளும் போது எங்கள் மனசெல்லாம் துள்ளுச்சு. அந்த நீரெல்லாம் அப்படி சலசலக்கும் போது எங்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இப்படி இதில் அழகாக ஒரு தலைப்பை வந்து தங்கி இருந்து வச்சுருக்காங்க அப்படின்றது. இந்த வலைவழி பக்கம் வந்து அலை கடல் போல இந்த உலகம் முழுவதும் பரவணும், மிக உயரத்தை அடையணும். பெண்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை தொடர்ந்து இந்த முற்றத்துக்காக நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கணும். மாதந்தோறும் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கும். இலக்கியத்தை பற்றி பேசுறதுக்கு அவங்கள விட யாரும், நானும் அந்த இலக்கியத்தோடு ஒன்றி போனேன். எல்லாருமே ஆதிரா, அந்த எல்லாருமே உமா எல்லாமே இலக்கியத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோங்க. அதனால அவங்க அந்த இலக்கியம் சார்ந்த பாடல் வரிகள்லாம் கொடுக்குறாங்க. இந்த நீராடல் முற்றத்தில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை இப்போ பகிர்ந்துக்கலாம். முதலாவதாக இது பெண்களுக்கான, இது ஒரு பெண்களை இன்னைக்கு இணைக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக இது இன்னைக்கு பெண்களுக்கானது. மகளிரை மட்டும் நம்ம இதை தெரிஞ்சு இந்த நீராடல் முற்றத்தை தொடங்கணும் அப்படின்னு நம்பிட ஆசைப்பட்டாங்க. அதனால தான் நம்ம எல்லாருமே கூடியிருக்கோம். பெண்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை முதல்ல பண்ணிடலாம். முதலாவதாக அம்மா மதுரை நட்பு தமிழ் வட்டத்திலிருந்து வந்திருக்கோம். நட்பு வட்டம் தலைவர் இணைய நானாயாவோட இணையர். இன்னைக்கு வந்து இந்த இதை கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா அவங்க வந்து நீராடல் முற்றம் அப்படிங்கிற ஒரு வலைவழிக்காம ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப அருமையான ஒரு இது. அதுக்குள்ளே அவங்க சொன்ன அர்த்தங்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
மன்றம் நல்லபடியாக நல்லா மேலும் மேலும் நிறைய நிகழ்ச்சிகளை கொண்டு பெண்களாக சேர்ந்து நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி வாழ்த்தி வணங்கி கேட்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி அம்மா. அடுத்ததாக தமிழ் இருக்கும் இடங்களில் எல்லாம் களம் வரும் பேராசிரியர் ஆதிரா முல்லை அவர்கள் தங்களுடைய வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைப்பாங்க. போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உடைய ஐயா தாக்கூர் திவாகரன் உள்ளிட்ட ஐயா புலவர் நானா, பேராசிரியர் தமிழியன் உள்ளிட்ட இந்த அவைக்கு பணிவார்ந்த வணக்கம். பேராசிரியர் அரங்கமல்லிகா என்று சொன்னாலே ஒரு ஆச்சரியம், ஒரு புதுமை, ஒரு புரட்சி, எல்லாத்தையும் கடந்து ஒரு ரகசியம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் என்னை அழைத்த போது எல்லாரும் பெண்கள்லாம் வராங்க, நீயும் வாயி அப்படின்னு தான் சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய அற்புதமான அந்த பெயரே பார்த்தீங்கன்னா இலக்கிய தொடர் நீர் ஆறல் முற்றம் என்று சொல்வது மிக அற்புதமானது. ஒரு நிகழ்வை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. அதுவும் எது தொடர்பான அப்படின்னா சங்க இலக்கியங்களை பெண்கள் கூடி பேச வேண்டும் என்று சொல்லுவதற்கு அரங்கமல்லிகாவை தவிர வேற யாராலையும் முடியாது. ஏனென்றால் இப்போது பெண்ணியம் பேசுவதற்கு மட்டும்தான் ஆரம்பிக்கிறார்கள். சங்க இலக்கியமா அப்படின்னா என்ன என்று கேட்கக்கூடிய நிலையில அற்புதமானது ஒரு தொடங்கியது மட்டும் இல்ல, அதுக்கோட பெயர் பாருங்க, நீர் ஆறல் முற்றம் என்று வைத்திருக்கிறார்கள். நான் நேற்று நீர் என்று இல்லை மீன் என்று உணவு சொல்லும்போது இது எது சொல்ல வர்றாங்க என்று புரியாத புதிராகத்தான் நான் எப்படி அரங்கமல்லிகாவை புதிராகத்தான் பார்த்திருக்கிறேன் இதுவரை கூட. ரொம்ப நாள் வந்து நான் பயந்தது உண்டு அவங்களோட பேசுவதற்கு. கொஞ்சம் கதாநடியா இருப்பாங்க போல இருக்கேன்னு. அப்புறம் பேசி பழகிய பிறகுதான்